السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான மூமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகள் இது வந்தால் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானார். திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள், தீயில் கருகி இறந்து போகுதல், தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற பேர் மரணங்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானார். இந்த துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலக வாழ்க்கையிலே, உலகத்திலே காலாகாலத்திற்கும் ஒரு பழமொழி உண்டு. உப்பில்லா பண்டமும் சர்க்கரை இல்லாத தேநீரும் குப்பையிலே என்று ஒரு பழமொழி உண்டு. அதே போலத்தான் எப்படி உப்பில்லாத பண்டமும் சர்க்கரை இல்லாத தேநீரும் குப்பைக்கு சமமானதோ அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஹுப்பில்லாத, நபியின் மீது நேசம் இல்லாத, நபியின் மீது பிரியம் இல்லாத மனிதனின் அமல்களும் மனிதனின் வணக்க வழிபாடுகளும் குப்பைக்கு சமமானது, அது குப்பையில் போட வேண்டியது என்பதை இந்த நேரத்திலே நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, இந்த பழமொழிக்கு தோதுவாக உப்பில்லாத பண்டத்தையும் சர்க்கரை இல்லாத தேநீரையும் வயதான பெருமக்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டியவுடன் உப்பில்லாத அந்த பண்டம் தேவைப்படுகிறது, உப்பில்லாத உணவு அவனுக்கு தேவைப்படுகிறது. காரணம், அவனுடைய உடல் ஒத்துழைக்கவில்லை, உப்புள்ள அந்த பண்டம் அவனுக்கு ஒத்துழைக்கவில்லை. அதனால் உப்பில்லாத பண்டம் அந்த வயோதிக மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அதே போன்று சர்க்கரை இல்லாத தேநீர் அந்த வயதான பெருமகனுக்கு தேவைப்படுகிறது. அவனுடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ளாததின் காரணமாக பெருமக்களை, எந்த உப்பில்லாத பண்டத்தை, சர்க்கரை இல்லாத தேநீரை மனிதர்கள் வெறுத்து ஒதுக்கி வந்தார்களோ அதையே இப்பொழுது தங்களுடைய வயிற்றுக்குள் செலுத்துகின்றார்கள். அந்த பழமொழி இப்பொழுது அப்படியே நேர் மாற்றமாக மனிதர்களுக்கு தோதுவாக மாறிவிட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் இல்லாத, நேசம் இல்லாத மனிதனுடைய எல்லா விதமான அமல்களும் செயல்பாடுகளும் குப்பைக்கு சமமானது. அது அன்றாக இருந்தாலும் இன்றாக எந்த ஒரு காலகட்டத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த மனிதன் நேசம் வைக்கவில்லையோ, பிரியம் வைக்கவில்லையோ, எல்லா காலகட்டத்திலும் அவனுடைய அமல்கள் குப்பைக்கு சமமானது என்பதை இந்த நேரத்திலே நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்பதால் உங்களுக்கு நான் மிகவும் அழுத்தமாக சொல்லி காட்டுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசியுங்கள், நபியின் மீது நீங்கள் பிரியம் வையுங்கள் என்பதாக நான் சொல்லவில்லை, நீங்கள் சொல்லவில்லை, அல்லாஹ் கூறி காட்டுகிறான். நபியை நீங்கள் நேசியுங்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன, உங்களுடைய உயிரை காட்டிலும் நீங்கள் நபியை நேசிக்க வேண்டும். நம்முடைய உயிர் எவ்வளவு மதிப்பானது. நம்முடைய உயிருக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்து விட்டால், ஒரு நோய் வந்து விட்டால், ஒரு சங்கடம் வந்து விட்டால், ஏதாவது ஒரு முசீபத்து வந்து விட்டால் நம்முடைய உயிர் எவ்வளவு பாதுகாக்கப்படுகிறது. நம்முடைய உயிரை கௌபாவை விட புனிதமானது மனிதனுடைய உள்ளமும் உயிரும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, அந்த மனிதனுடைய உயிர் அவ்வளவு மதிப்பானது, அவ்வளவு உயர்வானது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய உயிரை காட்டிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கட்டளையிடுகின்றான். பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதன் பரிபூர்ணமான ஈமான் உடையவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி இருக்கின்றார். ஒரு மனிதன் பரிபூர்ணமான ஈமான் உடையவனாக இருக்க வேண்டுமா, அவனிடத்திலே பூரணமான ஈமான் வந்துவிட வேண்டுமா, அவன் என்ன செய்ய வேண்டும், எதை காட்டிலும் அவன் நேசிக்க வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன், தன்னுடைய மனைவி மக்களை விட, தன்னுடைய பிள்ளையை விட, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட, தங்களுடைய உற்றார் உறவினர்களை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் எந்த மனிதன் நேசிக்கின்றானோ அவன்தான் பரிபூரணமான ஈமான் உடையவன், முழுமையான அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உடையவன். தங்களுடைய உற்றார் உறவினர்களை விட, மனைவி மக்களை விட பெருமானாரை நேசிக்கக்கூடியவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, உன்னுடைய குடும்பத்தை விட, உன்னுடைய சொந்த பந்தத்தை விட, உன்னுடைய உற்றார் உறவினர்களை விட நீ என்னை நேசிக்க வேண்டும். பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த மனிதன் நேசிக்கின்றானோ அவன் முழுமையான ஈமான் உடையவன் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 விஷயங்கள் உள்ளது, அந்த 3 விஷயங்கள் யாரிடத்திலே இருக்கின்றதோ அவர் ஈமானின் சுவையை சுவைத்து விட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதிலே முதல் விஷயம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். ஏன் நேசிக்க வேண்டும்? நாளை மறுமை நாளிலே எல்லா நபிமார்களும் என்னுடைய நிலைமை என்னவாகுமோ, நாளை மறுமையிலே அல்லாஹ் எனக்கு எதை தரப்போகின்றானோ, என்ன தண்டனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றானோ, என்னுடைய நிலைமை என்னவாகுமோ என்று ஒவ்வொரு நபிமார்களும் தங்களை பற்றி, தங்களுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக, தங்களை பற்றி நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், காருணை உருவான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் நாளை மறுமையிலே என்னுடைய உம்மத்தின் நிலைமை என்னவாகுமோ, இந்த சமுதாயத்தின் நிலைமை நாளை என்னவாகுமோ என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் என்ன செய்வார்கள், நினைவு கூறுவார்கள். அதனால் நீங்கள் பெருமானாரை நேசிக்க வேண்டும். நேசிப்பது உங்கள் மீது கடமையாக இருக்கின்றது. பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்று நமக்கு ஹதீஸ் தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துஆக்களை, ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் அடிக்கடி ஹதீஸிலே கேள்விப்பட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே துஆ செய்தால் அந்த துஆவுக்கு அல்லாஹ் உடனே பதிலை தரக்கூடியவனாக இருப்பான். ஒட்டுமொத்த எல்லா நபிமார்களும் கஷ்டங்கள் வந்தது, சோதனைகள் வந்தது, முசீபத்துகள் வந்தது, எல்லா நபிமார்களும் அந்த துஆவை கேட்டு பயன்படுத்தி விட்டார். எந்த நபிமார்களும் மிச்சமில்லை.
எல்லா நபிமார்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட எல்லா நபிமார்களும் தங்களுடைய அந்த குடும்பத்திற்காக, தங்களுக்காக அந்த துஆவை கேட்டு பயன் பெற்று விட்டார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் அந்த துஆவை பத்திரமாக பாதுகாத்து நாளை மறுமை நாளிலே இந்த சமுதாயத்திற்காக கேட்க வைத்திருக்கின்றார்கள் என்றால், பெருமக்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை காட்டிலும் நாம் நேசிக்க வேண்டும். பெருமானாரை நேசிப்பது, நாம் நேசிப்பது சுவாசமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார். பெருமக்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்திபோ அவுலாதிக்கும் சலாச ஹிசால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 நற்குணங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். உங்களுக்கு குழந்தை பிறந்து விட்டது என்றால், அந்த குழந்தை வளர்ந்து வாலிபனாக ஆகிவிட்டது என்றால், அந்த பிள்ளைக்கு 3 விஷயங்களை சொல்லிக் கொடுங்கள். முதல் விஷயம், ஹுப்பு நபி, நபியை எப்படி நேசிக்க வேண்டும். ஹுப்பு அஹ்ல பைத்தி, நபியினுடைய குடும்பத்தை எப்படி நேசிக்க வேண்டும். திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை எப்படி நேசிக்க வேண்டும், குர்ஆனை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற 3 குணங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார். பெருமக்களை, சின்ன பிள்ளையிலே, சிறுவராக இருக்கின்ற பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நபியை நேசிக்க வேண்டும், நபியினுடைய குடும்பத்தாரை நேசிக்க வேண்டும் என்பதாக இந்த அளவுக்கு அழுத்தமாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே, ஷரியத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு உயிரை காட்டில நாம் நேசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன சகாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். நபியே நாயகமே, நீங்கள் எதை சொன்னாலும் உடனே கட்டுப்படுகிறேன், நீங்கள் என்ன கட்டளை போட்டாலும் அந்த கட்டளையை உடனே நான் நிறைவேற்றுகிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சின்ன சகாபி வந்து முறையிடுகின்றார். பெரிய சகாபி அல்ல, வயதான சகாபி அல்ல, சின்ன சகாபி, 10 வயதை நிரம்பிய ஒரு சகாபி பெருமானாரிடம் வந்து, நபியே நாயகமே, நீங்கள் எதை சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் மீது அவ்வளவு நேசம், உங்கள் மீது அவ்வளவு பிரியமாக நான் இருக்கிறேன், நீங்கள் எதை சொன்னாலும் நான் கட்டுப்படுகிறேன், நீங்கள் உடனே சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகாபியை பார்த்து சொன்னார்கள், உன்னுடைய தந்தையை போய் நீ கொலை செய்து விட்டு வா, உன்னுடைய தந்தையை நீ கொலை செய் என்பதாக சொன்ன அடுத்த மாத்திரத்திலேயே அந்த சின்ன சகாபி ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தந்தையை கொலை செய்வதற்காக வேகமாக செல்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். என்னுடைய அருமை தோழரை, நான் சொந்த பந்தங்களை துண்டிக்கப்படுவதற்காக நான் அனுப்பப்படவில்லை, நீ என்னுடைய பேச்சை, என்னுடைய கட்டளைக்கு நீ மாறு செய்யாமல் உடனே நீ கட்டுப்பட்டாயே, இது பாராட்டக்கூடிய விஷயம், இது நோக்கமல்ல. நபியே, நீ நேசிப்பது உண்மையாக இருந்தால் உனக்கு அல்லாஹ் தர வேண்டிய எல்லாவற்றையும் உனக்கு தந்து விடுவான் என்பதாக அந்த சகாபியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, தங்களுடைய பெற்றோர்களை விட, தங்களுடைய பிள்ளைகளை விட சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள் என்றால், நாம் எந்த அளவுக்கு நாயகத்தை நேசிக்க வேண்டும். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா, ஹஸரத் அபூபக்கர் அவர்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் உள்ள நிலைமை அவர்கள் இங்கே எடுத்து சொல்கின்றார்கள். இஸ்லாத்திற்கு பிறகு வந்து விட்டார்கள். இஸ்லாத்திலே வருவதற்கு முன்பதாக தங்களுடைய தந்தையிடம் சொன்னார்கள், என்னுடைய அருமை தந்தையே, பத்ருடைய போர்க்களத்திலே நீங்கள் எதிரணியாக எனக்கு முன்னால் நின்றீர்கள், தந்தையும் மகனுமாக நாம் எதிராக நின்றோம், உங்களை நான் பார்த்தேன், பத்ருடைய போர்க்களத்திலே உங்களை வெட்டுவதற்கு, உங்களை கொலை செய்வதற்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் என்னிடத்திலே இருந்தது. நான் காபிர்களுடைய கூட்டத்திலே இருந்தேன், நீங்கள் பெருமானாருடைய கூட்டத்திலே இருந்தீர்கள். பத்ருடைய அந்த போர்க்களத்திலே உங்களை வெட்டுவதற்கு, உங்களை தாக்குவதற்கு எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தது.
வெட்டக்கூடிய தூரத்திலே தான் நீங்கள் இருந்தீர்கள், ஆனால் உங்களை நான் வெட்டவில்லை. மகன் சொல்கிறார் தந்தையிடம், அபூபக்கர் அவர்களிடம் மகனார் அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், என்னுடைய அருமை தந்தையை உங்களை நான் வெட்டவில்லை, வெட்டுவதற்கு முன்னால் பாசம் என்னுடைய கண்ணை மறைத்து விட்டது என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா, பத்ருடைய போர்க்களத்திலே என்னை நீ பார்த்தாயா? வெட்டுவதற்கு உண்டான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருந்ததா? கைக்கு எட்டிய தூரத்திலே வெட்டுவதற்கு நான் இருந்தேனா? அப்படியா என்ற ஆச்சரியத்தோடு அபூபக்கர் அவர்கள் கேட்டுவிட்டு மகனை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய அருமை மகனே, உனக்கு வெட்டுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைத்தது, நீ வெட்டவில்லை, பாசம் கண்ணை மறைத்து விட்டது என்று சொல்லிவிட்டாய். ஆனால் அது போன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தால், அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத உன்னை, அல்லாவையும் ரசூலையும் நேசிக்காத உன்னை எனக்கு அந்த நேரத்திலே வாய்ப்பு கிடைத்திருந்தால் உன்னை நான் அப்பொழுது வெட்டிருப்பேன், கொலை செய்திருப்பேன் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தங்களுடைய மகனாரை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, நாயகத்தை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு தங்களுடைய பிள்ளைகளை விட, தங்களுடைய மனைவி மக்களை விட, தங்களுடைய சொந்த பந்தங்களை விட நேசிக்க வேண்டும், நேசித்தார்கள் சஹாபாக்கள். இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய உலகத்திலே நாம் எந்த அளவுக்கு நபியை நேசிக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார், நபியே நாயகமே, கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்கின்றார். எப்பொழுது கியாமத்து நாள் வரும்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கியாமத்து நாளுக்கு என்ன தயாரிப்பை நீங்கள் செய்து வைத்திருக்கின்றீர்கள்? ஏதாவது அமல் செய்திருக்கின்றீர்களா? ஏதாவது வணக்க வழிபாடுகளிலே நீங்கள் ஈடுபட்டு இருக்கின்றீர்களா? ஏதாவது தான தர்மங்கள் செய்திருக்கின்றீர்களா? எதை நீங்கள் தயாரித்து வைத்திருக்கிறீர்கள்? கியாமத் எப்பொழுது வரும் என்பதாக கேட்கின்றீர்கள். கியாமத்து வந்தால் கேள்வி கணக்கு கேட்கப்படும். கேள்வி கணக்கு கேட்கப்பட்டால் மனிதனுக்கு சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பளிக்கப்படும். அதற்கு பிறகு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வான். நன்மைகள் செய்தவர்கள், தீமைகள் செய்தவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனை மனிதர்களுக்கு இறங்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கியாமத்து நாளுக்காக எதை தயார் செய்து வைத்திருக்கின்றீர்கள்? அந்த சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், நபியே நாயகமே, நான் கியாமத்து நாளுக்காக நிறைய அமல்களை நான் செய்யவில்லை, நிறைய வணக்க வழிபாடுகளை நான் செய்யவில்லை, நிறைய தான தர்மங்களை செய்யவில்லை. ஏதோ என்னால் முடிந்த தொழுகைகளை தொழுதிருக்கிறேன், என்னால் முடிந்த சில அமல்களை செய்திருக்கிறேன், என்னால் முடிந்த வணக்க வழிபாடுகளை நான் செய்திருக்கிறேன், நிறைய அமல்கள் செய்யவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அஹப்பு இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே அமல்களை விட, வணக்க வழிபாடுகளை விட நான் உங்களையும் உங்களை படைத்த அந்த அல்லாவையும் நான் நேசித்திருக்கிறேன், நான் பிரியம் வைத்திருக்கின்றேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த சஹாபி சொன்ன பொழுது, என்னை நேசிப்பது உண்மையாக இருந்தால் நாளை மறுமையிலே என்னோடு நீங்கள் சுவனத்திலே ஒன்றாக பிரவேசிப்பீர்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள். பெருமக்களை, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நிறைய அமல்கள் செய்திருப்போம், நிறைய வணக்க வழிபாடுகளை செய்திருப்போம், நிறைய தான தர்மங்களை செய்திருப்போம். ஆனால் எந்த வணக்கங்களும் எந்த அமல்களும் அந்த அமல்களிலே, அந்த வணக்க வழிபாடுகளிலே பெருமானாரின் மீது நேசம் இல்லாமல் இருந்தால், பெருமானாரின் மீது பிரியம் இல்லாத அமலாக அந்த அமல் இருந்தால் அந்த அமல் குப்பைக்கு சமமானது, குப்பையிலே போட வேண்டியது. எப்படி உப்பில்லாத பண்டமும் சர்க்கரை இல்லாத தேநீரும் குப்பைக்கு போட வேண்டியதோ அதே போலத்தான் மனிதனுடைய அமல்கள். நபியின் மீது பிரியமில்லை, நபியின் மீது நேசம் இல்லை, ஆனால் நிறைய வணக்க வழிபாடுகளை அவன் செய்திருக்கிறான், நிறைய தான தர்மங்களை செய்திருக்கிறான் என்றால் அந்த வணக்க வழிபாடுகள், அந்த அமல்கள் குப்பைக்கு போக வேண்டியது என்பதை இந்த நேரத்திலே நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.
ஒரு சஹாபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். நபியே நாயகமே, ஒமின் அஹ்லி, என்னுடைய குடும்பத்தை விட உங்களை நான் நேசிக்கிறேன். ஒமின் மாலி, என்னுடைய பொருளாதாரத்தை விட நான் உங்களை நேசிக்கிறேன். ஒமின் வலதி, என்னுடைய பிள்ளையை விட நான் உங்களை நேசிக்கிறேன். நபியே நாயகமே, உங்களை நான் எப்பொழுது நினைத்தேன் என்றால் உங்களுடைய தெய்வீக முகத்தை, உங்களுடைய முபாரக்கான முகத்தை எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். ஆனால் உங்களுடைய மரணத்தையும் என்னுடைய மரணத்தையும் நான் சேர்த்து வைத்து பார்க்கின்ற பொழுது நீங்கள் மரணித்து விட்டால், நானும் மரணித்து விட்டால், என்னை அல்லாஹ் சுவர்க்கத்திலே நுழைய செய்தான் என்றால் அந்த சுவர்க்கத்திலே உங்களை பார்க்க முடியாது. நீங்கள் நபி, ஈருலக சக்கரவர்த்தி, ஈருலக தலைவர், உங்களுக்கு அல்லாஹ் உயர்தரமான சொர்க்கத்தை கொடுத்திருப்பான். நீங்கள் வஃபாத்தாகி உங்களை அல்லாஹ் சுவர்க்கத்திலே நுழைய செய்து விட்டான் என்றால் அந்த சுவர்க்கத்திலே நான் வர முடியாது. சுவர்க்கத்திலே அல்லாஹ் என்னை நுழைய செய்தாலும் அந்த சுவனம் எனக்கு சுவனமாக இருக்காது, அந்த சொர்க்கம் எனக்கு சொர்க்கமாக இருக்காது. நீங்கள் இல்லாத அந்த சொர்க்கம் என்ன சொர்க்கம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த சஹாபி கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரமித்து போய்விட்டார்கள். இப்படியா எனக்கு அல்லாஹ் உயர்வான சொர்க்கத்தை கொடுத்து விட்டால் நீங்கள் என்னை பார்க்க முடியாதா என்று இருக்கின்ற பொழுதுதான் அந்த நேரத்திலே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பதிவு செய்கிறான், வமை யுத்திஇல்லாஹ வர்ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸித்தீகீன வஷுஹதாஇ வஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, கீழ்ப்படிந்து நடக்கின்றார்களோ, அவர்கள் நாளை மறுமையிலே நபிமார்களோடு, சுகதாக்களோடு, சித்தீக்கீன்களோடு சுவர்க்கத்திலே இருப்பார்கள். அந்த பெருமானாரை பொன்முகத்தை பார்ப்பார்கள் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார்கள் என்பதை ஹதீஸிலே காண முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியை நாம் எப்படி நேசிக்க வேண்டும்? நபியை நேசிப்பதிலே பல வகை இருக்கிறது. கவி வரியிலே நேசிப்பது, சுன்னத்தின் மூலமாக நேசிப்பது. ஒரு கவிஞர் ஒரு கவிதையை சொல்லுவார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, நூறில் வந்த நூர் நபியே, ஒட்டுமொத்த பேரழகே, சுற்றி தவிக்கும் சுவர்க்க அழகே, உங்களை வர்ணிக்க இனிமேல் வார்த்தையே இல்லை என்பதாக ஒரு கவிஞர் தன்னுடைய கவிதையை சொல்லி காட்டுவார். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும், எந்த அளவுக்கு சகாபாக்கள் கவிதையிலும் சுன்னத்திலும் அவர்கள் நடைமுறைகளிலும் நேசித்திருக்கின்றார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போய் விட்டார்கள் என்ற செய்தி அவர்களுடைய செவியிலே விழுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்களா என்று துடிதுடித்து கண் கலங்கி ஜனாசாவுக்கு முன்னிலையிலே வந்து அப்படியே ஜனாசாவை அப்படியே துணியை அகற்றி பெருமானாரை பார்த்து அப்துல்லா இப்னு ஸைத் அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, இந்த கண்களை கொண்டு நான் உங்களை உலகத்திலே ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் மரணித்து விட்டீர்கள். இனிமேல் உங்களை காண முடியாது, உங்களை பார்க்க முடியாத கண் எனக்கு இருந்தும் இல்லாததை போன்றுதான். ஆகையால் யா அல்லாஹ், பெருமானாரை பார்க்காத கண் இனிமேல் யாரையும் பார்க்க கூடாது. என்னுடைய கண்களை பறித்து விடு, இல்லாமல் ஆக்கிவிடு, குருடாக ஆக்கிவிடு என்பதாக அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, பெருமானாரை எந்த அளவுக்கு அவர்கள் நேசித்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸிலே காண முடிகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே மிம்பர் படியிலே நின்று பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். மிம்பர் படியிலே இருந்து பயான் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு அழு சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒரு சின்ன குழந்தை அழக்கூடிய ஒரு சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒரு முழங்கல் சப்தம் கேட்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளி வாசல்ல அந்த மிம்பர் படியில நின்று பயான் செய்கின்ற பொழுது இந்த சப்தம்
வந்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு சின்ன பிள்ளை தேம்பி தேம்பி அழுவதை போல ஒரு சப்தம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கும் இங்குமாக பார்க்கின்றார்கள். எந்த குழந்தையும் அங்கே இல்லை, யாரும் அங்கே அளவில்லை. ஆனால் அழும் சப்தம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயானை அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை, தொடர முடியவில்லை. அந்த மிம்பர் படியில இருந்து கீழே இறங்கி வந்து விட்டார்கள். ஒரு மூலையிலே அழு சப்தம் வந்து கொண்டே இருக்கின்றது. நேராக அந்த மூளைக்கு சென்றால் அங்கே மனிதனும் இல்லை, எந்த குழந்தையும் இல்லை, மனிதனுடைய அழு சப்தமும் இல்லை, அங்கே குழந்தையினுடைய அழு சப்தம் இல்லை. ஒரு மரக்கட்டை அழுது கொண்டிருந்தது. மனிதன் அளவில்லை, குழந்தை அளவில்லை, ஒரு மரக்கட்டை அந்த மூலையிலே அழுது கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய புனித மேனியை அந்த மரக்கட்டையிலே தடவினார்கள். அழு சப்தம் அப்படியே நின்றது. சகாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், நபியே நாயகமே, இங்கே என்ன நடக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மரக்கட்டை அதுதான் ஆரம்பத்தில் எனக்கு மிம்பர் படியாக இருந்தது, அதை ஊண்டிக் கொண்டுதான் பயான் செய்து கொண்டிருப்பேன். இப்பொழுது புது மிம்பர் படி வந்து விட்டது, இதை விட்டுவிட்டேன், அதை விட்டுவிட்டு இதிலே ஏறி பயான் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் அந்த மரக்கட்டையான மிம்பர் படி என்னுடைய பிரிவால் அழுகின்றது. நபியினுடைய பிரியம் கிடைக்கவில்லையே, நபியினுடைய நேசம் கிடைக்கவில்லையே என்பதாக அந்த மரக்கட்டை அழுதது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் அந்த மரக்கட்டையிலே கையை வைக்கவில்லை என்றால் கியாமத்து நாள் வரை அந்த மரக்கட்டை என்னுடைய பிரிவால் அழுது கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு அந்த விளக்கத்தை கூறினார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை காட்டிலும் நேசிக்க வேண்டும், உயிரை விட அவர்களை நேசிக்க வேண்டும். அவர்களுடைய சுன்னத்துக்களை, அவர்களுடைய நடைமுறைகளை நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால் மனிதன் மட்டுமல்ல, மரக்கட்டை மட்டுமல்ல, உயிரினங்கள், அதாவது வாயில்லாத ஜீவராசிகள் கூட பெருமானாரை நேசித்ததாக ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கின்றது. கைபருடைய அந்த போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 கோவேரி கழுதைகள், தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் கனிமத்தாக கிடைத்தது. அதிலே ஒரு கருப்பு கழுதையும் கிடைத்தது. அந்த கருப்பு கழுதையிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். அந்த கழுதையை அழைத்து கேட்டார்கள், உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டவுடன் அது தன்னுடைய பெயரை சொன்னது. திரும்ப அந்த கழுதை பெருமானாரை பார்த்து சொன்னது, நபியே நாயகமே, என்னுடைய பரம்பரையிலே 60க்கும் மேற்பட்ட கழுதைகள் நபிமார்களை சுமந்திருக்கிறது. நான் கடைசியாக இறுதியாக வந்த கழுதையாக இருக்கிறேன், நீங்கள் இறுதி நபியாக இருக்கிறீர்கள். நபிமார்களை சுமந்த பரம்பரையான இந்த கழுதை நபியை தான் என்ன செய்ய வேண்டும், சுமக்க வேண்டும். இதற்கு முன்னால் ஒரு யூதனிடம் நான் வேலை செய்தேன், ஆகையால் இந்த யூதனை சுமக்க எனக்கு மனசு வரவில்லை, ஆகையால் உங்களை நான் சுமக்கிறேன், நீங்கள் இறுதி நபி, நான் இறுதி கழுதை என்பதாக நபியை அந்த கழுதை கடைசி வரை என்ன செய்தது, சுமந்தது என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கழுதையை பார்த்து கேட்டார்கள், உனக்கு பெண் ஜோடி வேணுமா என்று கேட்கின்ற பொழுது, நபியே நானே இறுதி கழுதையாக இருக்கின்றேன், எனக்கு ஏன் பெண் ஜோடி, எனக்கு வேண்டாம் என்பதாக அந்த கழுதை சொன்னது. கடைசி வரை பெருமானாரை சுமந்தது. கதவை தட்டி அந்த வீட்டிலே உள்ள மனிதர்களிடம் நபி வந்திருக்கிறார், வெளியே வாருங்கள் என்பதாக அந்த கழுதை சொல்லும். இப்படி நபியோடு சுவாசித்து, நபியோடு பழகி, நபியோடு காலங்களை கழித்த அந்த கழுதைக்கு ஒரு நாள் ஒரு சோகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள், உன்னோடு பயணித்த நபி மறைந்து விட்டார்கள், வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தியை அந்த கழுதை கேட்கின்றது. தவித்து போய் மிகவும் வருத்தத்தோடு கவலையோடு ஒரு தோட்டத்துக்குள் வந்து அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு கிணற்றிலே கீழே விழுந்து விட்டது என்பதாக ஹதீஸிலே இடம்பெறுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத உலகத்திலே நான் எப்படி இருப்பேன், நபியோடு இருந்தேனே, நபியோடு பழகினேனே, இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையே என்ற பிரிவால் அது சோகமாக ஆனது என்பதை ஹதீஸிலே காண முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பிறந்த மாதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே பெருமானாரை நேசிக்க வேண்டும், பெருமானாரை சுவாசிக்க வேண்டும். காலம் முழுவதும், ஆயுள் முழுவதும் நபியை நேசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு என்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது, ஒரு தகுதி இருக்கிறது. அதே போல பெருமானாருக்கு என்று தனி அந்தஸ்து, தனி மதிப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அந்தஸ்தும் பெருமானார் நபியினுடைய அந்தஸ்தும் ஒன்றல்ல. நபியினுடைய அந்தஸ்து வேறு, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து வேறு. இரண்டையும் ஒன்றாக சேர்க்காமல் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தோடு, அவர்களுக்கு உண்டான மதிப்போடு உலகத்திலே வாழ்வதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.